மாதா தொலைக்காட்சியின் இனியதங்களை அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஃபாதர் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வாரிசு என்ன சொல்றாரு? சொல்றாரு ஃபாதர், இப்பதான் பயங்கரமா அழுகுறதுல கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு. பயங்கரமா சேட்டப் பண்ணிட்டு இருக்காரு. சேட்டெல்லாம் உண்டாரா? பண்ணும் தானே. கண்டிப்பா போஸ்கோ பண்ணதில் ஒரு மடங்கு சரி. கண்டிப்பா ஃபாதர், கண்டிப்பா. இன்னும் வளர்ந்தா என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. எல்லாம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். கடந்த வாரம் இந்த நம்ம டிஎன்பிசி மீட்டிங்கில் நடந்த பல முக்கியமான தகவல்களையும், அதே போல் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் அடுத்த கட்ட ஒரு மாதா தொலைக்காட்சியின் மக்கள் நல மையம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. மாதா மக்கள் மையம். மாதா மக்கள் மையம். ஸோ ரொம்ப அருமையான முன்னெடுப்புகள். ஸோ தொடர்ந்து அதே போல் நம்முடைய நிகழ்ச்சிகளும் குறிப்பாக சிறப்பாக போயிட்டுருக்கு. அதை அங்கீகரிக்குமானமாக நம்முடைய இணையதங்களுடைய கடிதங்களும் அமைந்திருக்கு. இன்றைக்கி ஏதாவது அப்டேட் ஏதாவது? இன்றைக்கி நான் முக்கியமான ஒரு காரியம் நமது இணையதங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதா தொலைக்காட்சி 2011ஆம் ஆண்டு இதை குறித்து ஆயுள் மன்றத்தில் பேசப்பட்டு 2012ஆம் ஆண்டு ஆயுள் மன்றம் இதை அங்கீகரித்து இதனுடைய பணிகளை தமிழகம் எங்கும் முன்னெடுப்பு செய்தோம். அந்த நேரத்தில் பல தந்தையர்கள் ஒவ்வொரு மறை மாவட்டத்துலேயும் இந்த ஊடகத்துறைக்காக இருந்து பணி செய்தவர்கள் அநேக பேர். அதில் மிக முக்கியமானவர் ஃபாதர் ததேயூஸ் கோவை மறை மாவட்டத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மெய்ப்பு பணி நிலையத்தினுடைய இயக்குனராக இருந்தார். அங்கே கோவை மறை மாவட்டத்தில் தொடக்க காலத்தில் ஊடகத்துறைக்கான ஒரு பணித்தளம் கிடையாது. அங்கே அந்த என்ன சொல்கிறது, அந்த மெய்ப்பு பணி நிலையத்தில் மறைக்கல்வி, இளைஞர்கள் இந்த அமைப்புகள் ஊடக பணிகளும் அப்பப்போ அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. தனிப்பட்ட விதத்தில் அங்கே ஒரு நிலையம் இருக்கவில்லை. இங்கே உதகையில் நீலவாணி கலை தொடர்பகம் ஒன்று இருந்தது. இங்கே நமக்கு சேலத்தில் மூவேந்தர், அப்புறம் தருமபுரியிலும் பெருசாக எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. வேற கோவையிலும் பெரிதாக செயல்பாடுகள். அப்போது ஃபாதர் ததையும் இதனை அங்கே இப்போ ஜீவஜோதின்னு இருக்குது. அந்த ஜீவஜோதிக்கு உரு கொடுத்தவர் அவர் தான். அங்கே இருந்த ஆயர் தாமஸ் அக்வினாஸ் ஆண்டவருடைய நல்ல ஒரு வழி நடத்துதல், அவருடைய உற்சாகம் மிக சிறப்பாக கோவையில். ஏன்னா ரொம்ப அருமையாக கோவையில் இந்த யூத் கேட்டிகிசம் சொல்லிட்டு பெரிய பெரிய எக்ஸிபிஷன்லாம் நடத்தி ரொம்ப சிறப்பாக பணிகள் செய்து கொண்டிருந்தவர். ரொம்ப முழுமூச்சாக இறங்கி அந்த மேற்கு மண்டலத்தில் பார்த்ததையும் நிறைய பணிகள், அந்த மாதா தொலைக்காட்சிக்கான பணிகள், நம்ம ஷேர்ஸ் கலெக்ட் பண்ணதுலேருந்து, மக்களுடைய ஆதரவுகளை பெற்றுக்கொண்டதுலேருந்து, பிறகு அவர் அந்த பணி விட்டு அவர் பங்கு தந்தையாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதா தொலைக்காட்சி மேற்கு மண்டலத்திற்கான ஒரு அலுவலகம், ஜீவஜோதி கலை தொடர்பகம், ஒரு தனி ஒரு இடத்தை ஆயருடைய உதவியோடு அதை உருவாக்கி ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையான ஒரு தளத்தை உருவாக்கி விட்டார். நல்ல மக்கள் மத்தியில் அவருக்கு எப்பொழுதுமே எங்கே போனாலும் நிறைய ரொம்ப க்ரியேட்டிவான திங்கர், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் சரி, ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப அழகாக வேலை செய்வார். ஜாலியாக இருப்பார். நல்லா எங்கள் மீட்டிங்லாம் நாங்கள் வந்தோம்னா ரொம்ப கலகலப்பாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்ல வந்தோன்னா அவங்களுடைய அம்மா ரொம்ப வயதானவங்க, 90 வயதுக்கு மேலே அவங்களுக்கு. இந்த வாரம் வியாழக்கிழமை அன்று அவர் இறை அடி எழுதினார்கள். அவங்க ரிட்டையர்டு டீச்சர். தந்தையும் கூட பிறந்தவங்க எல்லாருமே அக்காமார்கள் தான், 4 பேர் நினைக்கிறேன். இவர் ஒரே ஒரு பையன்தான். ஆனால் அந்த அக்காமார்கள் எல்லாருமே அன்போடு வளர்த்த 4வது இவர் அக்கா 4 அக்காவில் இவர் கடைசி. ரொம்ப சிறப்பாக வளர்ந்தவர். ஆனால் இறை அழைத்தல் பெற்று ஒரே ஒரு பையன். அவங்க அக்கா பையனும் ஒருத்தவங்க குருவாக திருநிலைப்படுத்திருக்கார். இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் அவர் இருந்த பங்குலெல்லாம் காட்டூரில் அங்கே பங்கு தந்தையாக இருந்தார். அது ஒரு திருதி ஆண்டருடைய ஒரு திருத்தலம் மாதிரியான
ரொம்ப ஒரு பழமையான பங்கு. ரொம்ப அருமையாக அங்கே பணி செய்தார். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால் இனிய இதயங்கள் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நாள் கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருந்தாங்க, வியாதியாக கஷ்டப்பட்டாங்க நோயினால். ஆனால் எப்பொழுதுமே இந்த மாதா தொலைக்காட்சி நான்லாம் எப்போ அவங்க பார்க்க போனாலும் உடனே அவங்க அக்கா வீட்டில் இருப்பாங்க. எப்போ அவங்க அக்கா எல்லாருமே வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட் மாதிரி, கீழே 2 அக்காமார்கள், மேலே 2 அக்காமார், 4 பேரும் ஒரே இடத்துல தான் குடியிருக்கிறாங்க. ரொம்ப பாசக்காரங்க. அந்த ஃபேமிலியில் அவங்களும் சரி, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா கடவுள் பக்தி, புளியகுளம் பங்கு அவங்க. அதனால் இன்றைக்கு சிறப்பாக இனி இதை எங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஃபாதர் ததையுடைய அம்மாவுடைய ஆன்மீக இலைப்பாற்றிக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஃபாதர் ததையுக்காக, அவருடைய மறைவால் வாடுகின்ற ஃபாதர் ததையோ, அவருடைய அக்காமார்கள், குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் தாமே ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று, குறிப்பாக அவர் ததையோ அவருடைய பணிகளுக்காக, அவருடைய அக்காருடைய மகன் அருள் தந்தை அவர்களுக்காகவும் நம்ம சிறப்பாக ஜெபிப்போம். அதனால் இவர்கள் பணி இன்னும் அவங்க, ஏன்னா அம்மா இனிமேல் வந்து மோட்சத்திலிருந்து நமக்காக வேண்டிக்குவாங்க. அதே சமயத்தில் நம்ம அவங்களுக்காக வேண்டிக்கணும். அதனால் நாம் அனைவரும் தந்தைக்காகவும் அவங்களுடைய அம்மாவுடைய ஆண்மையை பாட்டுக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். தந்தை ததை அவர்களுக்கு உலகமெங்கும் வாழ்கின்ற மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களின் பெயரால், மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் நமது ஆழ்ந்த அனுதாபங்களும் ஜெபங்களும். கண்டிப்பாக ஃபாதர், இதே அஞ்சலியை தாயாருக்கு செலுத்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய நம்முடைய முதல் கடிதமாக ஃபாதர் ஜோசப் பெப்பின் ஃபாதர், வழக்கம் போல தேன்கனி கோட்டை பங்கு, தருமபுரி மறை மாவட்டம், மெயில் வழியாக கடிதம் இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அன்புள்ள தந்தைக்கு வணக்கம். மாதா டிவியின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. 2/7/2026 அன்று கோவை புதூர் ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பப்பட்ட ஆராதனையில் தந்தை அவர்கள் சொன்ன வயிறு மற்றும் உறுப்புகள் நடத்திய வேலை நிறுத்த போராட்டமும், அதற்கு வயிறு சொல்வது போல் என்னோடு இணைந்திருந்தால்தான் நீங்கள் அனைவரும் சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது போல் நாமும் இறைவனோடு இணைந்திருந்தால்தான் சக்தியை பெற முடியும் என்கிற விளக்கம் அருமையாக இருந்தது. 3/7/2026 கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கல்பனா சொன்ன கதை, ஒரு பேராசிரியர் அவரது மாணவர்களுக்கு காப்பி கொடுக்கின்ற கப்பை வைத்து பாடம் எடுக்கிறார். அதில் தமிழ்ஜோ சொல்வதைப் போல் வாழ்வதற்கான செலவு மிகவும் குறைவு, பிறரை போல் வாழ்வதற்கான செலவுதான் மிகவும் அதிகம் என்கின்ற அறிவுரை இக்கால பொருளாதாரத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. அன்றைய கதைகள் 1000 பகுதியில் தந்தை புயலையும் கோபத்தையும் ஒப்பிட்டு கூறுகின்றார். இரண்டும் கடந்த பின்புதான் பாதிப்பு எவ்வளவு என்று தெரியும். மேலும் கூறும்போது தந்தை அவர்கள் இன்றைய நவீன காலத்தில் நமக்கு கடவுளும் தேவை என்று கூறுகிறார். அருமை. காலை திருப்பலி ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் பார்ப்பதற்கு ஆசை இருந்தாலும் மாதா டிவியில் பல ஆலயங்களில் திருப்பலி காண வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக மாதா டிவியில் திருப்பலி காண்கிறோம். நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களையும் தொகுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தந்தையே. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். மாதா டிவியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இப்படிக்கு உங்களுடைய ஆசிரியை வேண்டி நிற்கும் பே. ஜோசப் சாத்தோ பெப்பின், தேன்கனி கோட்டை பங்கு, தர்மபுரி. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரர் ஜோசப் அவர்களே. அதனால் தொடர்ச்சி எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. தென்கனி கோட்டையிலேருந்து ரொம்ப அழகான ஒரு பகுதி, விவசாயம் நிறைந்த ஒரு பகுதி, மலர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, காய்கறிகள். அதனால் ஒரு செழுமையான பகுதியிலிருந்து வருகின்ற உங்களுக்கு செழிப்பான ஒரு கடிதத்திற்கு எங்களது மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து எழுதுங்க. உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியினுடைய பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நன்றி ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய லூர்து அமலராணி அம்மா, திருக்கோயிலூர்லேருந்து. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, தவறான பாதையில் கூட்டத்துடன் செல்வதை விட சரியான பாதையில் தனியாக செல்லுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்கேற்ப தவறான பாதையில் செல்லாமல் தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்வில் சரியான பாதையில் செல்லவும் வாழ்வை சிறப்பாக வாழவும் நம்மை நெறிப்படுத்தவும் உதவும் நமது மாதா தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன். தொலைக்காட்சி பணியின் 5 ஆண்டு மற்றும் 10 ஆண்டு பணிகள் செயல்பாடுகளை விளக்கவும் தொடர்ந்து செய்யவிருக்கும் திட்டங்களை எடுத்துரைக்க தாங்கள் மேற்கொண்ட ரோமை பயணம் ஆண்டவரின் சித்தப்படி ஜெயம் பெற வேண்டி இம்மடலை எழுதுகிறேன் தந்தையே. உலக தொடர்பு நாள் கொண்டாட்டம் மற்றும் உலக தகவல் தொடர்பு வாரத்தில் ஒளிபரப்பப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள், தற்போதைய டிஜிட்டல் உலகத்தின் முன்னேற்றம், அதனால் வந்துள்ள மாற்றங்கள், விளைவுகள் என பல ஜாம்பாவான்கள் மற்றும் இளையோருடனான கலந்துரையாடல்கள் பல தெளிவுகளையும் யதார்த்தங்களையும் படம் போட்டு காட்டியது.
சிறப்பு தந்தையே. 9/7/2026, 10/7/2026 மற்றும் 11/7/2026 அன்று சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலிருந்து நிகழ்ச்சிகள் மனித குரல்களையும் முகங்களையும் பாதுகாத்தல் என்ற தலைப்பில் ஒளிபரப்பப்பட்டதும் பலரது பகிர்வுகளை எடுத்து காட்டியதும் தெரிந்தும் உணராத தெரியாத பலருக்கு தேவையானவை. 12/7/2026 அன்று டெக்கி டாக்கி எல்லையில்லா ஏஐ என்ற கலந்துரையாடலில் அருட்பணி ஜெனித் சேகர் அவர்கள், பேராசிரியர் முனைவர் பெர்னாட் சாமி, பேராசிரியர் டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர், புனித வளனார் கல்லூரி பேராசிரியர் விமல் ஜெரால்ட், செல்வி அமலா போன்றோருடனான உரையாடியதும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் ரீடிங் த சயின்ஸ் ஆஃப் டைம் என்பதின்படி கோடெக்ஸ் என்ற கைப்பிரதியில் தொடங்கி முதலில் அச்சிடப்பட்ட நமது விவிலியம் மற்றும் நற்செய்தி அறிவிப்பின் தகவல் தொடர்பின் பங்கு, தற்போதுள்ள டிஜிட்டல் உலகின் பல முன்னேற்றங்கள், நற்செய்தி பணி போன்றவற்றை பற்றி விளக்கியதும் பேராசிரியர் விமல் ஜெரால்ட் ஜெமினி தொழில்நுட்பத்தில் ஆண்டவர் இயேசுவை தமிழில் திருக்குறள் சொல்ல வைத்ததும் நடிகிறது பாணி வசனங்களை இயேசு பேசுவது போல் பேசியது அனைத்தும் சிறப்பாக இருந்தது. மருத்துவ உலகில் ஏஐயின் பங்கு, இன்றைய இளையோர் சொந்த மற்றும் பொது வாழ்வில் நாளும் நடைபெறும் பல நிகழ்வுகளை வெறுமனே பொழுதுபோக்கிற்காக புகைப்படங்களை போஸ்ட் செய்வது என இன்றைய இளவட்டங்களின் போக்கையும் உணர வைத்தது. இறைவன் படைத்த உலகின் மாண்புகளை குலைக்காமல் மனித மாண்புகளை மதிக்கவும் மனித உறவுகளை மதிக்க பணித்த நமது திருத்தந்தையின் அழைப்பிற்கு செவிமடுப்பது காலத்தின் கட்டாயமாக உணர்கிறேன் தந்தையே. 6/7/2026 அன்று புத்தகம் பேசுகிறது பகுதியில் கனடா நாட்டில் வசிக்கும் சகாய புஷ்பராணி அவர்கள் இலங்கையில் பணியாற்றிய நல்லூர் சுவாமி ஞான பிரகாசியார் அவர்களின் தமிழ் மற்றும் சமய பணிகளை பற்றிய அவரது ஆய்வு புத்தகம் நல்லூர் சுவாமிகளின் 50 வருட சேவை, திராவிட மொழியின் ஒப்பீட்டில் அடிச்சொற்கள் பற்றியும், சொற்பிறப்பியல் அகராதி, சொற்பிறப்பியல் அடிச்சொல் அகராதி என அவரது புத்தகங்கள் பற்றியும், 75 மொழிகளில் பாண்டித்துவம் பெற்ற அவர் 14 மொழிகளில் நன்கு படிக்க பேச தெரிந்தவர் என்ற பல விடயங்களை தனது நூலில் குறிப்பிட்டிருப்பது பற்றிய விளக்கங்கள் அருமை. இன்னும் பல விடயங்களை தொடர்ந்து பகிர ஆசித்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். ஃபாதர், எப்படி தான் உட்காந்து இவ்வளோ யோசிப்பீங்க எழுதுவீங்கன்றது எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து எழுதுவது இந்த மாதா தொலைக்காட்சி எங்களுடைய இப்போ நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. இனிமேல் தொடக்க காலத்தில் அவங்க கடிதம் எழுதும் போது ஏறக்குறைய 6-7 வருடங்களுக்கு முன்னால் அருட்தந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்காக, இந்த பணியை பாராட்டுவதற்காக, இதில் இருக்கின்ற நல்ல காரியங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நான் தொடர்ந்து எழுதுவேன், ஒவ்வொரு வாரமும் எழுதுவேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. எழுதி அந்த வாரத்தில் எப்படியாவது போஸ்ட்டில் அனுப்பிடுவாங்க. அது அடுத்த வாரம் எங்களுக்கு எப்படியாவது வந்துடும். இப்போ அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் தான் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது. அதனால் அக்கா இத்தனை ஆண்டுகளாக ஏறக்குறைய 6-7 ஆண்டுகளுக்கு மேலே 7 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வளோ வரிசையாக அவர்கள் எழுதுவது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். அதுவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக ஆழமாக சிந்தித்து யோசித்து அது இருக்கக்கூடிய இப்போ பார்த்திங்கன்னா அந்த மொழியை குறித்து அவர் பாண்டித்துவத்தை குறித்து அவ்வளோ காரியங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இப்போ இந்த வந்ததும் தந்தது நிகழ்ச்சியுடைய கடிதங்களை கேட்பதற்காகவே உலகமெங்கும் மக்கள் அதற்காக ஒரு ஆவலோடு ஒரு ஒரு குழு இருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க, யார் எழுதியிருக்கிறா, என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் என்ன பதில் சொல்கிறாரு, இதை கேட்பதற்காக ஒரு ஒரு குரூப் இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்காக. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அந்த பாசம், அன்பு, மாதா தொலைக்காட்சி உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு வேகம், இவைகள் எல்லாம் குறையாமல் அக்காவிடத்தில் இருப்பது அது கடவுளுடைய ஆசீர்வாதம் நான் பார்க்கிறேன். அக்கா வழியாக அநேக ஆசீர்வாதம் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தொடர்ந்து ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்துறதுன்றதே நம்முடைய மேலோங்கிய ஒரு பண்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஃபாதர், நம்ம தூத்துக்குடியிலிருந்து ஜான்சி ஆண்டோ ஃபாதர் அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. முதல் தடவை எழுதியிருக்காங்க. பிரைஸ் த லார்ட். மதிப்பிற்குரிய அருள் தந்தைக்கு நான் தினம்தோறும் மாதா டிவியில் பலி பூசை மற்றும் காலை 11 மணி திவ்ய நற்கருணை ஆராதனை அல்லது இரவு 10 மணி திவ்ய நற்கருணை ஆராதனை பார்ப்பேன். எத்தனையோ காரியங்களுக்காக வேண்டி திவ்ய நற்கருணை நாதரிடம் பெற்றுக்கொண்டுள்ளேன். கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திடீரென்று எனது தங்கைக்கு இடது மார்பில் நீர் வந்தது. உடனே டாக்டரிடம் சென்று பார்த்ததில் ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்து போட சொல்லிவிட்டு வர சொன்னார்கள்.
அதால் கேட்கவில்லை. வேறு ஒரு டாக்டரிடம் காண்பிக்க சொல்லி அதிலும் சரியாகவில்லை. மறுபடி அதிலிருந்து ரத்தம் வந்தது. திருநெல்வேலியில் ஒரு டாக்டரிடம் காண்பிக்க சொன்னார்கள். அவர் பயாப்சி எடுக்க சொன்னார். அதில் கேன்சராக இருக்கலாம் என்று மே மாதம் மற்றொரு டாக்டரிடம் இடது மார்பை ஆபரேஷன் செய்து எடுக்க சொன்னார். அவளுக்காக நான் மாதா டிவியில் இரவு நற்கருணைநாதரிடம் உருக்கமாக வேண்டினேன். நான் சாட்சி சொல்லி மாதா டிவியில் கடிதம் எழுதுவதாக நேர்ச்சை பண்ணினேன். செப்டம்பர் மாதம் பயாப்சி எடுத்தோம். பின்னர் அக்டோபர் வேறு டாக்டரிடம் காண்பித்தோம். அவர்கள் கேன்சர் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த 2 மாதங்கள் கழித்து மேமோகிராம் எடுக்க சொன்னார். அதில் கேன்சர் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நற்கருணைநாதர் செய்த அதிசயத்தை நான் சாட்சி சொல்வதாக நேர்ச்சை செய்தேன். எனக்கு அற்புதம் செய்த என் தங்கைக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கு நன்றி. மறுபடியும் மே மாதம் 2026 காண்பிக்க சொல்லி இருக்கிறார்கள். கண்டிப்பாக காண்பித்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். தற்போது நல்ல சுகமாக இருக்கிறார்கள். மே மாதம் எடுக்க போகும் மெமோகிராமில் எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று நற்கருணைநாதரிடம் வேண்டுகிறேன். என் தங்கைக்காக நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பு ஞானமகள் ஜான்சி ஆண்டோ ஃபாதர், தூத்துக்குடியிலிருந்து. ரொம்ப 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 சந்தோஷமாக, ரொம்ப நன்றி. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதனால் இது நீங்கள் நிறைய பேர் மாதிரி நற்கருணை ஆராதனை நேரத்தில் நாங்கள் ஜெபித்தோம், எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று கடிதம் சாட்சியமாக எழுதுகிறார்கள். அதனால் உங்களுடைய சாட்சியத்திற்கு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். அது நீங்களும் உங்களது சகோதரியும் நீங்கள் கடவுள் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீது நீங்கள் வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பலன். அதனால் தொடர்ந்து மன்றாடுங்க. குறிப்பாக உலக அமைதிக்காக, இன்றைய இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா கடவுள் உங்களுக்கு அழகான ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது உங்களுக்கு அது அருளப்படும் என்பதை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நீங்கள் தொடர்ந்து பிறருக்காக, இப்போ நீங்கள் உங்களுக்காக ஜெபித்தீங்க, உங்கள் தங்கச்சிக்காக, தொடர்ந்து மற்றவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, குறிப்பாக மாணவ மாணவிகளுக்காக, இந்த உலக அமைதிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களது கடமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்ற மாதா தொலைக்காட்சியில் பிற அருமையான விவிலியம் சார்ந்த எடுத்து வாசி, வாழ்வு தரும் இறை வார்த்தை, குழந்தைகள் வளர்ப்புக்கான அறம் செய், காலையில் கடவுள் வணக்கம் போன்ற நிறைய, அப்புறம் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல மிகச் சிறப்பான நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், மாலையில் ஜெப மாலை முயற்சி செய்து பாருங்கள். வார இறுதியில் பார்த்திங்கன்னா வத்திக்கான் டாப் 10, பிறகு நலமா நீங்கள் நலமா, வந்ததும் தந்ததும், இது மாதிரி அநேக நிகழ்ச்சிகள், அருமையான நிகழ்ச்சிகள் வந்து மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுது. ஒரு தடவை பார்த்து ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், மன அமைதியை கொடுக்கும். எங்களுக்காக வேண்டிக்கோங்க, நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக இப்பொழுது தொடர்ந்து நமக்கு கடிதம் எழுதக்கூடிய ஐயா அவர்கள் லூகாஸ் ஃபாதர், கண்டர் விலாகம். வந்ததும் தந்ததும். அன்பார்ந்த அருட்தந்தை அவர்களுக்கு வணக்கம். கடவுள் வணக்கம் பகுதியில் சகோதரர் திரு தமிழ்ஜோ மற்றும் சகோதரி அவர்களும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்வது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். கதைகள் 1000 பகுதியில் 24/6/2026 அன்று முனைவர் தந்தை சேவியர் அந்தோணி அவர்கள் கிளி கதையை சொல்லி ஒரு செய்தியை பிறரிடம் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்லிய விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. 27/6/2026 அன்று தந்தை அவர்கள் ரூபாய் நோட்டு கதையை சொல்லி மனிதன் தன்னிடம் இருப்பதை கொண்டு மனநிறைவோடு பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் எவ்வாறு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லி புரிய வைத்தது மிகவும் அருமை. 25/6/2026 அன்று இரவு 10 மணிக்கு இடைக்காட்டூர் தூய நெஞ்ச ஆண்டவர் ஆலய ஆராதனையும் அதில் பாடப்பட்ட எல்லாம் உனக்காக என்ற பாடலும் கேட்கும்போது நெஞ்சம் உருகுவதாக இருந்தது. மிக மிக சிறப்பு. தினமும் இரவு 8 மணிக்கு குடும்ப ஜெபமாலையில் நான் பங்கெடுக்கிறேன். எங்கள் பகுதியில் 90% கத்தோலிக்க குடும்பங்களில் குடும்ப ஜெபமாலை செய்வது இல்லை. அந்த சமயம் வேறு நிகழ்ச்சிகளைத்தான் பார்க்கிறார்கள். எனவே ஜெபமாலை ஒளிபரப்புகிறது நம் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நல்ல உடல் நலம் கிடைக்க இறைவனிடம் வேண்டுவதோடு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இப்படிக்கு கண்டர் விலாகம் சே லூகாஸ், கோட்டார் மறை மாவட்டம். ரொம்ப 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 சந்தோஷம்யா. தொடர்ச்சியாக நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு 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 காரியம். குறிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதா தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை குறித்து, அதனுடைய நுணுக்கங்களை குறித்து
நீங்கள் எழுதுவது உண்மையிலே குறிப்பாக நீங்கள் கடவுள் வணக்க நிகழ்ச்சியை எப்பொழுதுமே நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்துவீங்க. ஆமாம், அந்த கடவுள் வணக்க நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய செய்திகளை தாங்கியதாக, நிறைய அற்புதமான க என்ன சொல்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான அது வந்து விழுமியங்களாக இருக்கலாம், இல்லை உடல் நலன் குறித்த குறிப்புகளாக இருக்கலாம், இல்லை விவசாயம் சார்ந்ததாக இருக்கலாம். இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் பல்வேறு நல்ல மாந்தர்கள் நல்ல மனதோடு வந்து அதனை நம்மளுக்கு வழங்குறாங்க, பகிர்ந்து கொள்கிறாங்க. அதில் தம்பி தமிழ்ஜோவும் அவனோடு இணைந்து சகோதரிகள் பல்வேறு சகோதரிகளும் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய 13 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது மாதா தொலைக்காட்சியில். அதை குறித்து நீங்கள் உங்களுடைய நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீங்க. உங்களுக்கு எங்களது மனம் நிறைந்த பாராட்டுக்கள். நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அதே போல் ஐயா வந்து இந்த இரவு 8 மணி ஜெபமாலை பார்த்து இவர் ஜெபிப்பதாகவும் குடும்ப ஜெபமாலை செய்வது நிறைய 90% மற்ற மக்கள் வந்து வேற நிகழ்ச்சி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து ஜெபிங்கன்னு சொல்லி குடும்ப ஜெபத்தினுடைய இது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுவும் ஒரு அருமையான ஒரு செய்தி. ஏன்னா அந்த ஒரு காலத்தில் வீட்டில் எல்லாருமே அந்த இரவு உணவுக்கு முன்போ உணவு முடிந்த பிறகோ வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து ஜெபமாலை சொல்வது அது ஒரு பாரம்பரிய பழக்கம். பல்வேறு இந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க கிராமங்களில் எங்கள் ஊர்லலாம் நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது, ஏன்னா வீடு பெரிய குடும்பமாக இருக்கும். எங்கள் அப்பாயி தாத்தா நாங்கள் எங்கள் பெரியப்பா குடும்பம் பெரியப்பா பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் அந்த வீட்டில், ஒரே பெரிய வீடு, பெரிய முற்றம் மாதிரி இருக்கும். அப்போ எல்லோரும் தினமும் சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜெபமாலை நடக்கும். அப்போ எல்லோரும் அங்கே இருப்போம். அது பழைய காலத்து பழக்கம். அந்த காலத்தில் இல்லாட்டி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உபகார மாத கோயில் ஒன்று இருக்கும், அங்கே ஜெபமாலை சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் அது கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன கெபி மாதிரி. அப்போது இது வந்து இன்றைக்கு அந்த ஒரு பழக்கங்கள் குடும்பங்களில் மங்கி போகிற நேரத்தில் இந்த இரவு 8 மணின்றது ஓரளவுக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏறக்குறைய வேலைக்கு போயிட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. அது ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடியாக இருக்கலாம், இல்லை சாப்பிட்ட பிறகாக இருக்கலாம். ஏன்னா பொதுவாக எல்லாருமே இப்போ வந்து டவுன்லலாம் பார்த்திங்கன்னா 9:30 10 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டுங்கிறாங்க. அப்போது ஒரு 8 மணின்றது எல்லோரும் வந்த உடனே அந்த ஒரு ஜெபமாலைக்கு எல்லோரும் அமர்ந்து பிள்ளைகளோடு அமர்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையை வந்து வளர்க்குது. எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்குது. குழந்தைகளுக்கு வந்து இப்போ நிறைய குழந்தைகளுக்கு டவுன்லலாம் பார்த்திங்கன்னா தமிழ் தெரியாது, தமிழ் வராதுன்பாங்க. அப்போ தமிழை கற்றுக்கொள்வதற்கு அதை கேட்டு கேட்டு சொல்லுகின்ற பொழுது அவர் மனப்பாட சக்தி உருவாகுது. பல்வேறு காரியங்கள் தமிழை உச்சரிக்கக்கூடிய, நன்றாக உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது தமிழையும் கற்றுக்கொள்கிறார்கள். பல நாடுகளில் எல்லாம் நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி. அப்போது பல்வேறு காரியங்கள் இது உள்ளடங்கி இருக்கிறது. எனவே நீங்கள் உற்சாகப்படுத்துவது போல் நானும் திருப்பூர் சொல்கிறேன். மற்றவர்களுத்தையும் உங்கள் பங்குகளில் சொல்லுங்கள். உங்களது அன்பான உதவிக்கு நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. நன்றி ஃபாதர். அடுத்ததாக சகாயமேரி ஃபாதர், இவங்க பெங்களூரில் இருந்து எழுதியிருக்காங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் அன்பும் அருளும் அன்னையின் பரிந்து பேசுதலும் ஆவியின் துணையும் நமக்கு என்றும் இருப்பதாக. மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றிகள். தந்தை டேவிட் ஆரோக்கியம், தந்தை பவுலா ஜெயக்குமார், தந்தை அடைக்கலராஜ், தந்தை மரியான், தந்தை ஜெனித் சேகர் தந்தை அவர்களுக்கு என் நன்றிகள். அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். முன்னாள் தந்தையர்கள் கோபி ஜாக்சன் தந்தை அவர்களுக்கு, புன்னகையோடு சிரிக்கும் ஆல்பர்ட் செல்வராஜ் தந்தை அவர்களுக்கும் என் நன்றிகள். அதே போல் ஃபாதர், அம்மா வந்து புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தில் புதிதாக குருப்பட்டம் பெற்ற தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் எல்லா மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயர் அவர்களுக்கும் தந்தை அவர்களுக்கும் ஜெபிப்பதாகவும் அதே போல் குறிப்பாக ஆல்பர்ட் ஃபாதர் அவங்களுடைய பணி சிறக்கவும், எல்லா மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயர், அதே போல் பெங்களூரில் இருக்கும் ஆயர்களுக்கும் அவர்களுடைய மறைமாவட்டத்தை சார்ந்த ஆயர்களுக்கும் வேண்டுவதாகவும் நன்றி தெரிவிப்பதாகவும் இருக்கிறது. எனது சிறிய காணிக்கையை அனுப்பியிருக்கிறேன் தந்தையே. ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு என்ற பாடல் பாடிய தந்தை உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை, உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். எங்கள் முதன்மை குரு தந்தை ஜெயநாதன் மற்றும் பிரான்சிஸ் தந்தைக்கு என் நன்றிகள். இப்படிக்கு உங்கள் சகாயமேரி, பெங்களூர்லேருந்து ஒரு நன்றிகள். சகோதரி சகாயமேரிக்கு எனது நன்றிகள், பாராட்டுகள். நீங்கள் வந்து எல்லாரையும் மாதாட்டியில் வேலை செய்கிறவங்க, இதனை வழி நடத்துகின்ற அருட் தந்தையர்கள், மறை மாவட்டங்களில் வேலை செய்கிறவங்க, இதனை வழி நடத்துகின்ற எங்கள் ஆயர் பெருமக்கள், பெங்களூரில் இருக்கிற ஆயர் பெருமக்கள், தந்தையர்கள், இப்படி பார்த்திங்கன்னா யாரையுமே நீங்கள் விட்டு வைக்கல.
உலகத்தில் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்க. அதனால் உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்தின் பேரால் மனம் நிறைந்த நன்றி, பாராட்டு. தொடர்ந்து எழுதுங்க, உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சியை குறித்து எழுதுங்க. எந்த நிகழ்ச்சி உங்களை எவ்வளவுக்கு அதில் பயனுள்ளதாக இருக்குது, இதை மற்றவங்க ஏன் பார்க்கணும், இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் இணைச்சி எழுதுங்க. தொடர்ந்து நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். கடவுளின் ஆசீர் என்னாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப நன்றி. அதே போல் இன்றைக்கு நீங்கள் வலியுறுத்திய ஒரு சின்ன விஷயம், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் குறிப்பாக வந்து மாணவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும், அதே போல் அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து ஜெபித்து நம்ம நிறைவு செய்வோம். கண்டிப்பாக. எனவே இனி இதயங்களே, இந்த நாட்களிலே மிக முக்கியமாக ஜென்ஸி என்று சொல்லக்கூடிய இந்த மாணவர்கள், இவர்கள் ரொம்ப, ஏன்னா இவர்கள் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு நிலையில் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அவங்க வந்து டீன்லாம் வந்து கடந்துட்டாங்க. இந்த சைட்லேயும் வந்து அந்த இளமை பருவத்தை தாண்டி அடுத்த பருவத்திற்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு நிலையை, அதற்கான ஒரு நிலையை எய்த வேண்டும் என்றால் இதுதான் ஒரு சரியான நேரம். அடுத்த உயர்கல்வியோ இல்லாட்டி படிப்போ எதுவாக இருந்தாலும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கிறது. அப்போ இந்த முக்கியமான காலகட்டத்தில் பெற்றோர்கள், நமது அரசு, இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருமே வந்து அவர்களுக்கு துணையாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய எதிர்கால சந்ததி நல்லா இருக்கும், நமது நாடு நன்றாக இருக்கும். எல்லாருமே இன்னும் உயர்ந்த அடுத்த நிலைக்கு நம்ம வந்து முன்னேறி செல்வதற்கான எல்லா விதமான காரியங்களும் சிறப்பாக நடைபெறும். அப்போ இவர்களுக்கு நாம் ஆதரவாக இருப்பது, இவர்களுக்காக ஜெபிக்கிறது, இவர்களை நல்வழிப்படுத்துவது, உண்மையான நியாயமான காரியங்களை எடுத்துச் சொல்வது, இன்றைக்கு எல்லாருக்கும் நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காகவும் ஜெபிக்கும்படி இதற்காக நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை மீண்டுமாய் உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்கள். குறிப்பாக அருள் தந்தை ததை அவருடைய கருத்துக்களுக்காக, அவங்க அம்மாவுடைய ஆண்வழிபாட்டிற்காகவும் ஜெபிக்க மறக்க வேண்டாம். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களது தாய் திருநாட்டிற்காக, எங்களது அன்பு மாணவர்களுக்காக, அவருடைய எதிர்காலங்களுக்காக, எதிர்நோக்கி இருக்கின்ற காரியங்களிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் தொடர்ந்து பரிந்து பேசுங்களாம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஃபாதர். நன்றி. இனி இது எங்களை ஒவ்வொரு வாரமும் அயராது தொடர்ந்து நீங்கள் எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர்.